வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 3 months, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025, அடுத்த 3 மாதம் எல்லாருக்கும் பயங்கரமான ஆர்வம் வந்துருச்சு. என்ன நடக்க போகுது, பர்டிகுலராக நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், அதோட லக்னத்தோட காம்பினேஷனோட சேர்த்து சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும், நட்சத்திரத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக பேசுகிறேன். வீடியோட எண்டில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். கடகராசி. கடகராசி அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் நிறைய இந்த வருஷத்துலேயே அதிகமாக இந்த ராசி பலனை பார்த்ததில் கடகராசி டாப்பில் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அஷ்டம சனியில் பற்றி நிறைய பேசுறதுனால இப்போ மாறிட அப்போ மாறிட நம்பிக்கையோடு இருக்கேன். பட் நான் சில விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஒரு பெரிய அனலைஸ் பண்ணியிருக்கேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 கடகத்துக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கா, பாசிட்டிவ் நடந்துருமா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் 5 விஷயத்தை நோட் பண்ண சொல்கிறேன். அதை நீங்கள் கவனமாக வச்சுங்க. நம்பர் 1, உங்கள் ராசி கடகம், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்பர் 2, அந்த ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் என்னென்ன வரும்னா, புனர்பூசம், பாதம் 4 அப்படின்னு ஒன்று வரும். பூசம் அப்படிங்கிறது 1, 2, 3, 4 4 பாதங்களும் பூசம் அந்த கடகத்திலே இருக்கும். ஆயில்யம், ஆசிலேஷா, ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அந்த கடகத்திலே இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை தான் நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. அது என்னென்னு கரெக்டாக வெரிஃபை பண்ணீங்க. ஏன் அது என்னென்னு கரெக்டாக வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, என்ன தசா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். புனர்பூசத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் குரு தசையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் சனி தசையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பர்த்தில், ஜனன ஜாதகத்தில். அதுக்கு அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் புதன் மகாதசையில் தொடங்கியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையை. இதுதான் கால்குலேஷன். ஸோ கடகராசியாக இருக்கிறத கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா அது நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க. அதில் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. அதுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வெரிஃபை பண்ணிடுங்க. அடுத்து இன்னும் 3 விஷயம் இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன். அதாவது உங்களோட தசா பலன் என்ன, புக்தி பலன் என்ன. ஏன்னா நீங்கள் கண்டக அஷ்டம சனிலேருந்து கடந்து வெளியே வந்துட்டீங்க, அதெல்லாம் பக்கா. பட் என்ன தசா நடக்குது, என்ன புக்தி நடக்குதுன்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த ராசிநாதன் யாருன்னா சந்திரன். அந்த சந்திரனுக்கு ஃபேவரபிள், அன்ஃபேவரபிள் ரெண்டாக பிரிச்சிடுறோம். ஃபேவரபிள் அப்படின்னு பார்த்தாக்கா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், குரு, செவ்வாய், சூரியன் பரவாயில்ல, சந்திரன் பரவாயில்ல, ஈவன் சுக்கிரன் பரவாயில்ல, புதன் கூட சம்டைம்ஸ் வேலை செஞ்சிடும், ராகு நல்ல இடத்துல இருந்தால் வேலை செய்யும், கேது பொதுவாக கெடுக்கும். பட் இருந்தாலும் உங்கள் ஹாரோஸ்கோப்போட பிளானட்டரி பொசிஷனை பொறுத்து இருக்குது. ஆனால் சனி நிச்சயமாக அந்த கடகம் என்ன லக்னத்தை சேர்ந்திருந்தாலுமே சனி தசை வரும்போது அந்த ராசிக்காவது அது கொஞ்சம் கெடுதலை செய்து அதை நான் வெரிஃபை பண்ணிருந்தால சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சனி தசை நடக்கலை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சனி தசை நடக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, நீங்கள் பிறக்கும் போதே புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தால் உங்களோட 20 வயசுலேயே சனி தசை முடிஞ்சிருக்கும். தோராயமாக நான் சொல்கிறேன். பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் நீங்கள் ஜனனத்திலே சனி தசை தான். அது ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. யங் ஏஜில், டீனேஜில் முடிச்சிருப்பீங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசையே கிடையாது. ஸோ இந்த பாயிண்டோட நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். கடகராசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் ஏதோ நட்சத்திரம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தசை என்ன, புதனா, கேத்துவா, இல்லை சுக்கிரனா. ஆல்மோஸ்ட் அந்த 50ஸ்லாம் இருக்குது. 50க்குள்ளே இருக்கிறீங்கன்னா இந்த தசைக்குள்ளே வந்துடுவீங்க. சுக்கிரனே நீங்கள் கடந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு சூரிய தசை, சந்திரன், அங்காரக தசைகள்லாம் வரப்போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கடகராசிக்கு என்ன தசை அப்படிங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. அது ஒருவேளை சுக்கிர தசையாக இருக்குது, ஒருவேளை புதன் தசையாக இருக்குது, ஒருவேளை சூரிய தசையாக இருக்குன்னா எந்த ட்ரபிளும் இல்லை. ஒருவேளை கேது தசையாக இருக்குது. இந்த சமயத்துக்கு, இந்த வருஷத்துக்கு 2025 அக்டோபர், நவம்பர், டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், 2025 பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒருவேளை கேது தசையாக இருக்குது அப்படின்னா அப்போ சில பல தடைகளை அது செய்யறதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கு. சரி, இந்த தசாங்கிறது ஒரு பெரிய பீரியடு. உதாரணத்துக்கு கேது தசை இருந்தால் 7 years, உதாரணத்துக்கு சுக்கிர தசை தான் 20 years. வித்தியாசம் நிறைய இருக்கும். கேது 7 வருஷம்னா சுக்கிரன் 20 years, பெரிய பீரியடாக இருக்கும். சப் கால்குலேஷன் இருக்குது, அதுதான் புக்தின்னு சொல்கிறோம். தசா இருக்குது, புக்தி இருக்குது. புக்தினா இப்போ தசானா என்னன்னா டோட்டல் பாடின்னு வச்சுங்க. புக்தினா அதுக்குள்ளே பிரெயின், அதை எப்படி அதை ஆக்டிவேட் பண்ண போகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த அந்த புக்தி அப்படிங்கிறத என்ன புக்தி இருக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாது தான் நான் சொல்கிறேன். முதல்ல தசால கேது இல்லாமல் இருக்கலாம், சனி இல்லாமல் தான் நல்லது, ராகுவும் இல்லாமல் தான் இப்போதைக்கு ரொம்ப நல்லது. மற்ற எந்த தசைகளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ சனி, ராகு, கேது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சனி இருக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. பட் கேது ஆர் ராகு இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. அது ஏஜை பொறுத்து. கேதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேது தசை இல்லை அப்படின்னா புக்திலையும் உங்களுக்கு ராகு இல்லை, புக்திலையும் உங்களுக்கு சனி இல்லை, புக்திலையும் உங்களுக்கு கேது இல்லை. ஏன்னா சப் கால்குலேஷன் ஒரு 2 years இல்லை 1.5 years இல்லை 1 year, கேதுனா 1 year இருக்கும், ராகுனா ஒரு 1.5 years 2 years இருக்கும் ரஃப்லி டெஸ்ஸா பேஸ் பண்ணி. சனினா ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த 3மே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் மைண்டில் வச்சிங்க. கடகராசி நம்ம நேரம் படாத பாடு படுத்தி இருந்தது. ஆனால் நமக்கு இப்போ சனி தசை இல்லை, ராகு தசை இல்லை, கேது தசை இல்லை,
சனி புக்தியில், ராகு புக்தியில், கேது புக்தியில் நம்ம கடக ராசியில் பூச நட்சத்திரமும் ஆயில் நட்சத்திரமும் சேர்ந்துருக்கும், ரூட்டு கிளியராக இருக்குது அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுன்னா கடைசி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுதான் உங்கள் லக்னா. உங்கள் லக்னாவில் வந்து இந்த வருஷத்தில் 2025 அடுத்த 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 6 லக்னங்களை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அந்த 6 லக்னங்களை சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த கடகத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்னல்கள், ஒரு மன உளைச்சல், ஒரு மன போராட்டம், ஒரு மாதிரி மன கஷ்டம், ஒரு பொருளாதார முடக்கம், இல்லைன்னா ஒரு பின்தங்கின சூழ்நிலை, இல்லை ஒரு வேலையில் சரியாக அமையல, ஒரு தொழிலில் சரியாக அமையல, ஒரு நல்ல பதவி இல்லை, ஒரு நல்ல படிப்பில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, இல்லை மேரேஜ் லைஃப்பில் வந்து பெருசாக நல்லா போகலை, ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ரிசால்வ் பண்ண முடியல, ஹெல்த்தில் இஷ்யூ இருக்குது, அது எப்போ சரியாகும், எப்போ நான் வந்து பெட்டராக ஆகும், எப்போ நான் நல்லா இருப்பேன், எப்போ நான் சிரிப்பேன், எப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன், இப்படின்ற மாதிரி மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 லெவலில் நான் செலக்ட் பண்ணி தரேன். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லாத நான் வீடியோவில் என்ன கிளியாரிட்டி கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துருங்க. கடக ராசியில் பிறந்த நீங்கள் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம் இந்த 6 லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த கடைசி 3 மாதங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு உற்சாகத்தை தர மாதிரி சில சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். இதை நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், 100% ஆஹா ஓஹோ பிரமாதம் நான் சொல்ல விரும்பலை. கடகம் பெட்டராக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன், பெட்டராக ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப பிரமாதம் எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஆனால் இந்த கடைசி 3 மாதங்களில் இந்த 6 லக்னங்களில் சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த சனி திசை, ராகு திசை, கேது திசை இல்லை, சனி புக்தி, ராகு புக்தி, கேது புக்தி இல்லைன்னா பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் முயற்சியில் ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் வரும், உங்கள் முயற்சியில் ஏதோ சக்ஸஸ் வரும், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கையில் பொருளாக கிடைக்குது, இல்லை ஏதோ ஒரு முயற்சி ஜெயிக்கிறீங்க, அதை ஷேர் பண்ணும்போது இந்த இயரில் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னொன்று ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கடகம் அப்படிங்கிற ராசியை பிறந்து உங்கள் மனசு இப்போ என்ன தோணும் அப்படின்னா, அப்போ வந்து எங்கள் கடக லக்னத்தில் பிறந்தா ஒன்றும் யூஸ் இல்லையா, மேஷத்தில் லக்னமாக பிறந்தா யூஸ் இல்லையா, இல்லை மீனமாக இருந்தால் ரொம்ப போராட்டமா, இல்லை வந்து விருச்சிகமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, சிம்மமாக இருந்தால் கஷ்டமாக இருக்குமா, கும்பமாக இருந்தால் கஷ்டமா, இப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இன்னொரு கேள்வி வந்திருக்கும். பட் நான் அதுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஏற்கனவே கடகம் அப்படிங்கிற ராசி அஷ்டம சனிலேருந்து தான் வெளியே வந்திருக்கே தவிர முழுமையாக அந்த ராசியுடைய ரூலிங் டைம்னு ஒன்று சொல்கிறோம். கடகத்துக்கு வந்து சுற்றி இருக்கிற எல்லா கோள்களும் நல்லா வரும்போது தான் முழுமையான நல்ல பலன் தரும். அந்த மாதிரி எல்லா கோள்களும் நகர்ந்து வரக்கூடிய நேரம் இது இல்லை, கொஞ்சம் நெருக்கடிகள் பிரச்சனைகள்லாம் கலந்தான் இருக்குது. பட் இந்த 6 லக்னம் நான் மிஸ் பண்ண இந்த 6 லக்னம் இருக்கு இல்லையா, மேஷம், மீனம் அண்ட் கடகம், சிம்மம், விருச்சிகம் அண்ட் கும்பம், இந்த 6 லக்னத்தை சேர்ந்திருந்தால் அடுத்த 3 மாதங்களில் சுமாரான பலன் தான் காத்துருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வெரிஃபை பண்ணுங்கள். இந்த 5 கிரைட்டீரியாவில் அதை வெரிஃபை பண்ணி பார்த்து செக்லிஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன அடுத்த 3 மாதம் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். இதையும் தவிர இன்னும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது என்னென்னா, உங்களுக்கு நடத்துகிற தசா ஒருவேளை சுக்கிர தசையாக இருக்கலாம், சூரிய தசையாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்திர தசையாக இருக்கலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் தசா லார்டு வந்து ஹாரோஸ்கோப்பில் நல்லா இருக்காருன்றதை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்த 3 மாதம் என்ன நடக்க போகுது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா என்ன, உங்கள் புக்தி என்ன, 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 5 விஷயத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது, அந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும். உங்கள் நேம், அது வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அடையாளம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த தேதி என்ன, மாதம் என்ன, வருடம் என்ன, டேட் ஆஃப் பர்த். அடுத்தது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த், நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டைம் பிறந்தீங்க, காலையிலையா, மாலையிலையா, இரவா. ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன டைம் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் இப்போ வசிக்கிறது எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் பிறந்த ஊர் எங்கே, அந்த பிறந்த ஊர் அன்று அந்த என்ன நேரம் அப்படிங்கிறத குறிப்பு. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஹாரோஸ்கோப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசி என்னது க்ளீனாக காமிச்சிடும். சந்திரன், மூன் சைன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி படி அது வந்து மூன் சைன். உங்களுடைய ராசி, உங்கள் மனசு, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வுகள், இது சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய நட்சத்திரம். அந்த ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரம் வந்துடும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, அது இன்னும் டீப்பாக உங்களுடைய கர்மா பலன் சொல்லுவோம். இல்லைனா வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் அண்ட் பேட் எப்படி கேரி ஆகுது, ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தில் தசா கால்குலேஷன் வந்துடும். என்ன தசை தொடங்கும், எந்தெந்த வயசு அந்த தசா பிரேக் ஆகி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி 2 விஷயம் வந்துடுச்சு. 3வது உங்கள் லக்னம். உங்கள் லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்திலேருந்து உதயமாகக்கூடிய லக்னம், ஜனன லக்னம். அதுதான் உங்கள் தலை, அதுதான் உங்கள் விதி. அதன் அடிப்படையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது,
ஒரு லக்கி ஹாரோஸ்கோப்பா, ஒரு யோகமான ஜாதகமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த லக்னம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் நட்சத்திரம் நான் சொன்ன பாருங்கள், அந்த நட்சத்திரத்துலேருந்து என்ன திசை நீங்கள் வந்து தொடங்கியிருக்கீங்க பை பர்த்தில், இப்போ என்ன வயசாகுது, அந்த வயசுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்ற ஒரு கால்குலேஷன், பிரேக்கப் ஸ்பிளிட் கால்குலேஷன் இருக்குது. அதில் என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி. ஏன்னா தசாங்கிறது டோட்டலாக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசைனா 19 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம், சுக்கிரன்னா 20, சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய்னா 7, ராகுனா 18, கேதுனா 7. ஸோ இந்த மாதிரி தசை வந்து பெரிய பீரியடாக இருக்கும். அதில் சப் கால்குலேஷன் வந்து 9 புத்தியும் உள்ளே வந்துடும். அந்த 9 புத்தியில் என்ன புக்தி இப்போ நடக்குது, இந்த 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போது நான் இந்த கொடுத்த ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த 5 மேட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இல்லை, என்கிட்ட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலுமே உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் அண்ட் டீட்டெயில்ஸை www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்லேயே ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு மெயின்லேயே வந்துடும். இதை நீங்கள் எடுத்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதை தவிர அதர் சர்வீசஸும் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு டீமாகவும் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் தேவையோ அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய வந்து ஃப்ரீ ஒரு வியூவுக்காக ப்ளஸ் வந்து உங்களுடைய நிறைய வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களோட நாலேஜுக்காக. அந்த நாலேஜ் வந்து ரிலேட்டட் வித் என்னென்னா உங்களுக்கு வந்து வாஸ்து ப்ளஸ் நியூமராலஜி ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை மேட்ச் பண்ணி தெளிவாக அடுத்த 3 மாதங்களை பற்றின ஒரு டீட்டெயிலை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.